கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14:3 திக்கற்றவர்களுக்கு எண்ணத்துல இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தையின்படி அநேக கோத்திரங்கள் சபிக்கப்பட்டிருந்தாலும் அதை தேவனுடைய இரக்கத்தினால் மோசேயின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பென்யமீன், லேவி, நப்தலி, சிமியோன், யூதா, இன்றைக்கு 6வது ஒரு கோத்திரம் செபலோன் என்ற கோத்திரத்தை நாம் பார்க்கிறோம். செபலோன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 19-20 வாசிக்கும் போது யாக்கோப்புக்கு லேயாள் பெற்ற ஒரு பிள்ளை. அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோப்புக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். செபுலோன் என்றால் கர்த்தருடைய பார்வையிலே ஈவுகளை, தயை பெற்ற ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறது. யாக்கோபு கூட தன்னுடைய மரண தருவாயிலே செபுலோனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 49 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஏனென்றால் கர்த்தருடைய ஈவை, தயவை பெற்ற ஒரு மகன். ஆதலால் அவன் ஒரு நல்ல வியாபாரியாய் காணப்பட்டான். ஆங்கிலத்தை சொன்னால் பிசினஸ் மேன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஒரு நல்ல கடல் துறைமுகத்திலே நல்ல வியாபாரியாய் அவன் காணப்பட்டான். கர்த்தர் அவன் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் அவனுடைய எல்லைகளை பெருக செய்தார், சீதோன் வரைக்கும் பெருக செய்தார். அவருடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அவன் குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? அவன் கடல் துறை அருகே குடியிருக்கிற ஒரு மகனாய் காணப்பட்டான். துறைமுகத்திலே அநேக வியாபாரங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனுடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அவன் செபுலோன் கோத்திரத்தாருக்கு என்ன இருந்துச்சான் குணாதிசயம்? இரக்கம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள், மனதுருக்கம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள், நன்றாக யுத்தம் செய்கிறவர்கள், அது மாத்திரமல்ல தேவனோடு இசைந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எவ்வளவு நல்ல ஒரு குணாதிசயங்களை பார்க்கிறோம் பாருங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? இரக்கம் உள்ளவர்கள், மனதுருக்கம் உடையவர்கள், நன்றாக யுத்தம் செய்கிறவர்கள், தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை உள்ளவர்கள். அதனால் தான் தேவன் அவருடைய கடல் துறை வியாபாரங்களை ஆசீர்வதித்தார், துறைமுகத்து வியாபாரங்களை ஆசீர்வதித்தார், அவருடைய எல்லைகளை சீதோடு வரைக்கும் பெரிதாக்கினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எப்படி யுத்தம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பாராக் ராஜாவுக்கு விரோதமாய் சிசேரா தன்னுடைய ரதங்களோடு யுத்தம் செய்ய வந்தபோது பாராக் தெபோராளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தெபோராள் சொல்லுகிறாள், எழும்பு, நீ எழும்பி போய் யுத்தம் செய், கர்த்தர் சிசேராவை உன் கரத்திலே கொடுப்பார் என்று சொல்லும் போது பாராக் சொல்லுகிறார், தெபோராளே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவது மாத்திரமல்ல, நீரும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வராவிட்டால் நான் யுத்த காலத்தில் கடந்து போக மாட்டேன் என்று சொல்லி அப்பொழுது தெபோராள் சொல்லுகிறாள், யுத்தத்திலே நமக்கு ஜெயம் உண்டு, ஆனாலும் நானும் உன் கூட வந்தால் யுத்தத்தில் இன்னொரு பெண்ணை கொண்டுதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று யாக்கேலை குறித்து சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது செபுலோனும் நப்தலியும் போர் களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த போர் நடக்கும் போது சிசேராவுக்கும் பாராக்குக்கும் போர் நடக்கும் போது இந்த கோத்திரம் மறைந்து கொண்டு வாழவில்லை, திரும்பி புறமுதுகை காட்டி ஓடவில்லை. ஆனால் அந்த போர்க்களத்தின் முன்னாலே நின்று அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து துணிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த போரை நடத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா? இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமா? மனதுருக்கம் உடையவர்களா இருக்கிறோமா? ஒருத்தருக்காக நாம் யுத்த களத்திலே நிற்க வேண்டும் என்றால் நாம் பயந்து சாக்கு சொல்லிவிட்டு கடந்து போகிறோமா? இல்லாவிட்டால் நம்மளை உயிரை கூட பயணம் வைத்து அவர்களுக்காக எதையாக செய்ய வேண்டும் என்று துணிந்து நிற்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த கடைசி காலத்திலே அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் சுயநலவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியராய், தகப்பன் தாயை கனம் பண்ணாதவர்களாய், நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செபலோன் கோத்திரத்திற்காக உள்ள குணாதிசயங்கள் இன்றைக்கு காணப்படவில்லை. ஆனால் தேவன் இந்த செபலோன் கோத்திரம் மிக நேர்த்தியான ஒரு கோத்திரமா இருந்தாலும் தேவனுடைய அளவில்லாத இரக்கம் அவர்கள் மீது இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால் தான் தேவன் அவர்களை இன்னும் அதிகமாய் அந்த உபாகமத்திலே பார்க்கிறோம். மோசேயின் மூலமாய் எப்படி ஆசீர்வதித்தார். உபாகம் 34, 33, 18, 19 வாசிக்கும் போது, செபலோனை குறித்து, செபலோனே நீ வெளியிலே புறப்பட்டு போகையிலும், இசகாரே நீ கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணல்களுக்குள் மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். எவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சந்தோஷமாயிரு. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நமக்கு அந்த வார்த்தை கிடைத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்ப கிடைக்கும்? உனக்கும் அந்த இரக்க குணம் இருக்கணும், மனதுருக்கிற குணம் இருக்கணும். உனக்கும் கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போர் யுத்த களத்திலே முன்னணியிலே நின்று உயிரை பணயம் வைத்து மக்களுக்காக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஜப வீரனா இருக்கணும். ஜபத்திலே யுத்தம் செய்ய வேண்டும். ஜனங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தால் நீ ஒரு சுயநலவாதியாய் தனித்து நிற்க கூடாது, தற்பிரியராய் இருக்கக்கூடாது. எனக்கு போதும் என் வாழ்க்கை என்று சொல்லி நீ நிற்க கூடாது. You should be a brave warrior to fight for the souls to enter the kingdom of the Lord. இன்றைக்கு அப்படி இருந்தவங்களை தான் ஆசீர்வதித்தார். நீ வெளியே புறப்பட்டு போகையில் உன் கூடாரங்களில் தங்குகையில் நீ சந்தோஷமாய் இருப்பாயாக. எவ்வளவு அழகான ஒரு வாசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தோஷம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? அவங்க நல்ல ஒரு கூடாரம் தான் இருக்கு, நல்ல ஒரு வீடு, நல்ல வசதிகள் எல்லாம் இருக்கு. ஆனா சந்தோஷம், சமாதானம் இல்லாததுக்கு காரணம் என்ன? தேவன் விரும்புகிற இரக்கம், தேவன் விரும்புகிற மனம் உருக்கம், தேவன் விரும்புகிற இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள் ஒரே ஆவியாய் இருப்பார்கள். கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கணும். அவருக்கு பிடிக்காதது நம்ம செய்யக்கூடாது. அவரை துக்கப்படுத்துகிற காரியம் நம்ம கூட இருக்கக்கூடாது. அவர் இசைந்து, அவர் ஜெபிக்கிறது போல் நாம் ஜெபிப்போம். அவர் வேதத்தை வாசித்தது போல் நாம் வாசிப்போம். அவர் ஊழியம் செய்தது போல் நாம் செய்வோம். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக பாடுகளை பட்டது போல் நாம் படுவோம். இதான் இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அந்த வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாய் உன் கூடாரங்களிலே இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜனங்களை அவர்கள் மலைகள் மேல் வரவழைத்து அங்கே ஆண்டவருக்காக நீதியின் பலிகளை செலுத்துவார்கள். ஆண்டவருக்காக அநேக பலிகளை செலுத்துவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திர பலிகள், தகன பலிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு சமாதான பலிகள், இதெல்லாம் செலுத்தி ஆசீர்வதிப்பார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலில் அவர்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுப்பாரா? கடலில் உள்ள சம்பூரணம். அல்லேலூயா. பூரணம் கூடல, சம்பூர்ணமான கடலுக்குள்ள இருக்கிற நிறைய பொக்கிஷங்களை கர்த்தர் தருவார். மணல்களுக்குள்ளே புதைத்திருக்கிற சுகந்த வர்க்கங்களையும் கர்த்தர் தந்து உகந்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இதெல்லாம் யாருக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம்? கர்த்தருடைய இரக்கம் பெற்ற செபலோனுக்கு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட நீ கைட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ தேவன் உடைய இரக்கம் குணம் உனக்குள்ள இருக்கணும், மனதுருக்க இருக்கணும், யுத்தத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தரோடு முக்கியமா இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளி வேடங்களை கர்த்தர் விரும்புகிறதில்லை. பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தரிக்கிற கர்த்தருக்கு வேஷம் அல்ல. நீ உன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். செபலோனின் ஆசீர்வாதங்களை நாமும் இந்த காலை வேளையிலே சுதந்திரிக்க கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா ஆண்டவரே, யாக்கோப்பு லேயாளுக்கு பிறந்த தாராம் குமாரனாகிய செபலோன் கர்த்தருடைய கண்களிலே ஆண்டவரே தயவு பெற்றான், நல்ல ஈவை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த செபலோன் ஒரு கடற்கரை ஆண்டவரே உள்ள நல்ல வியாபாரியாய்
துறைமுகவாசியாய் ஆண்டவரே அவனுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினீர் அப்பா. இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும் போது செபலோன் நப்தலி நாடுகளிலே கால் வைத்ததை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த நாடு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே கூட கர்த்தாவே அப்பா அவன் கூடாரங்களிலே சந்தோஷமாய் இருக்கும்படி கர்த்தாவே, அவன் கடலின் ஆழத்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவிக்கும்படி, மணல் கீழே புதைத்து வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தீரே. அதற்கு காரணம் உம்மோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்பா. நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சுயநலவாதிகளாய், தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியராய் ஆண்டவரே நாங்கள் வாழாதபடிக்கு ராஜா நன்றி அறிதல் உள்ளவர்களாய், தகப்பன் தாயை கனம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய குணாதிசயங்களை தரித்து கொண்டவர்களாய், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார், அவருடைய அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா உம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நாங்கள் மாறும்போது ஆண்டவரே இம்மையிலும் எங்கள் கூடாரங்களிலே நாங்கள் சந்தோஷமாய் இருந்து எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிப்போம். மறுமையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே தேவனோடு இசைந்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.